வணக்கம். 2 நாள் முன்னாடி அமெரிக்காவில் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸு. அதில் வந்து அண்ணாமலை அவர்கள், சசி தரூர் அவர்கள் காங்கிரஸோடைய, அப்புறம் கர்நாடகா எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள், இவங்க 3 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த டிபேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அந்த டிபேட் இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான டிபேட், எக்ஸலண்ட்டான டிபேட்டு, ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேள்வி பதில் சொல்லியிருந்தாங்க. பெர்டினெண்ட்டான பாயிண்ட்ஸ் நிறையா வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அது முழுமையாக அவங்கக்கிட்ட வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னு ஆசை. அதனால் நான் எவ்வளோ டீட்டெயில்டாக முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். அண்ணாமலை நான் பேசினது மட்டும் நான் சொல்லிவிட்டு, அண்ணாமலை நான் பேசின அந்த ஒரிஜினல் கிளிப்பிங்குமே நான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசி பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான விஷயங்கள், அவ்வளோ விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நம்ம சேனலில் நம்ம வந்து ஆரோக்கியமான பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் அரசியல் சார்பாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது ஆர்வம்ன்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல எடுத்த உடனே 3 பேரையும் தனித்தனியாக மேடைக்கு கூப்பிட்றாங்க. சசி அவர்கள் கூப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் தேஜஸ்வி அவர்களை கூப்பிட்றாங்க, அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களை 3ஆவது கூப்பிட்றாங்க. அண்ணாமலை அவர்கள் கூப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஆரவாரம், 3 பேர்லேயே அதிகமான ஆரவாரம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் வருது. தேஜஸ்வி அவர்களுமே வெயிட் பண்ணி அண்ணாமலை அவர்களும் வந்ததுக்கப்புறமா சேர்ந்து தான் வந்து மேடைக்கு போகிறாங்க. அந்த காட்சி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அண்ணாமலை ஆதரவாளரும் நல்லா இருந்தது. நான் அந்த கிளிப்பிங்கும் ப்ளே பண்ணிடுறேன். Tejasvi Surya, who is also MP from Lok Sabha, to call on the stage. Annamalai, who is a former Tamil Nadu BJP representative. And இந்த மாடரேட்டர் வந்து ஸ்டூடெண்ட் மாடரேட்டர் தான், அதை சொல்லிடுறாங்க முதல்லையே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம முதல்ல ஐடென்டிட்டி பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐடென்டிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாடு வந்து பலதரப்பட்ட ஐடென்டிட்டி இருக்குது. நம்ம நாடு முழுக்க மொழி வாரியாக, மதம் வாரியாக பல வேறு ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம நாடு ஒத்துமையாக இருக்கணும்னு சொன்னால் என்ன வந்து பண்ணணும்? ஒரு ஐடென்டிட்டிக்கு இன்னொரு ஐடென்டிட்டிக்கு ஒரு முரண் வரும்போது எப்படி நம்ம நாட்டை வந்து ஒருமைப்பாட்டோடு வச்சுக்கிறது? அப்போது அதுக்கு நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ணணும், என்ன விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. அது 3 பேருக்கும் சேர்த்து அவங்க எல்லா கேள்விகளுமே 3 பேருக்கும் பொதுவான கேள்வி வச்சு 3 பேரும் உங்களோட பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லாரோட பதிலையுமே நான் எவ்வளோ சுருக்கமாக முடியுமோ சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல சசி தரூர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எதையும் விட்டு கொடுக்க தேவையில்லை. நம்ம நாடு வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்மளாம் சேர்ந்து தான் இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை முறையே அப்படி தான். நம்ம வந்து என்னென்னா டாலரேட், அதாவது பொறுத்துக்கிறதுங்கிறது நம்மளுடைய வழக்கத்தில் கிடையாது. சுவாமி விவேகானந்தர் வந்து அதான் சொல்கிறாரு, டாலரன்ஸ் இருக்கக்கூடாது. டாலரன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் தப்பு தான், இருந்தாலும் நான் உங்களை பொறுத்து போய்க்கிறேன், நான் தான் கரெக்டு, நீங்கள் தப்பு, நான் பொறுத்துட்டு போய்க்கிறேங்கிறது டாலரன்ஸ். அது இருக்கக்கூடாது. விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அக்செப்டன்ஸ் இருக்கணும், அதாவது அவங்கள ஏற்றுக்கணும், நீங்கள் பொறுத்துக்காதீங்க, ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்கிறாரு. ஸோ அந்த முறைப்படி தான் வந்து நம்ம நாடு ஒரு ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். பர்டிகுலர்லி சவுத்தில் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா அராப்ஸ் வந்து ரொம்ப காலமாகவே வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போது நார்த் இந்தியாவில் வந்து முகலாயர்கள் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே கேரளா போன்ற இடங்கள்லாம் வந்து அரேபியர்கள் வந்திருந்தாங்க. கப்பல் வழியாக வருவாங்க, இங்கே நல்லா சமூகமாக தான் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, திருப்பி வந்து கடல் சார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் இருக்கும்போது திரும்ப போவாங்க. இது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னு சொன்னால், எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம், ஒத்துமையாக வாழ்கிறோம், அக்செப்டன்ஸோட விவேகானந்தர் சொல்கிறபடி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் வந்து பாஜக போன்றவர்கள் என்ன தேவையில்லாத ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற ஒரு அரசியல் மேற்கொள்கிறாங்க. அதுதான் வந்து எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தேஜஸ்வி அவர்கள் 2வது பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இவர் சொல்கிற எல்லாத்துலேயுமே உடன்பாடு, எனக்கும் வந்து சசி தரூர் சொல்கிறதுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. நானும் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், நம்ம அக்செப்டன்ஸோடு இருக்கணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இவங்க வந்து ஃபிலாசபிக்கலாக சொல்கிறது வேறு, பொலிட்டிக்கலாக இவங்க நடந்துக்கிறது வேறு. அதுதான் வித்தியாசம். என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மைனாரிட்டிஸ் காலனிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பணம் ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் தடுத்து வச்சுருக்கிறோம். எதுக்கு நீங்கள் மதத்தின் அடிப்படையில் எதுக்கு நீங்கள் வந்து பிரிவினை ஏற்படுத்துகிறீங்க? கான்ஸ்டியூஷன்லேயும் அதான் சொல்லியிருக்கு, நாங்களும் அதான் வந்து சொல்கிறோம். என்னன்னா எல்லாத்தையும் ஒன்று போல் பாருங்கள், மதத்தின் அடிப்படையில் ஏற்றத்தளவு பார்க்காதீங்க. காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு மதத்துக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது, மதத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கிறது, அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி சலுகைகள் கொடுக்குறேங்கிற பேரில் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறதே அவங்க தான். ஸோ ஃபிலாசபி படி சசி தரூர் அவர்களும் நான் சொல்கிறேன், எங்களுக்கும் ஒரே
ஒத்துமை தான். ஆனால் அவங்க நடைமுறையில் அரசியல் ரீதியாக அவங்க தப்பு பண்ணுறாங்க. விவேகானந்தர் பற்றி அவர் சொல்லியிருந்தார். எங்களுக்கும் விவேகானந்தர் படி சொல்கிறது நாங்களும் ஏற்றுக்கிறோம். விவேகானந்தர் பிறந்த மண்ணான வங்காளத்தில் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து மறுமலர்ச்சி பிறந்திருக்குது, இப்போ தான் சமத்துவம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு பெரிய ஆரவாரம், ஏன்னா பெங்காலில் வந்து ஜெயிச்சதுனால. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், இவர் சசி தரூர் வந்து ரொம்ப பெரிய புத்திசாலி தான், ரொம்ப பெரிய ஆள் தான், அவர் மேலே எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மதிப்பு மரியாதைலாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், காங்கிரஸ்காரங்க எப்போவுமே சவுத்தில் யாராவது ஒரு எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு எம்பி உடனே ஒரு ட்வீட் போடுவார். தமிழ்நாடு வித்தியாசம், கேரளா வித்தியாசம், ஆந்திரா வித்தியாசம், நாங்கள் வந்து மற்ற நாட்டில் உள்ள மற்ற இடம் போல் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ட்வீட் போடுவாங்க. அவங்களில் பாதி பேருக்கு வந்து சசி தரூர் நண்பராக தான் இருப்பார். அப்புறம் இப்படியான ஒரு பிரிவினை நீங்கள் வந்து பிரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் நீங்கள் வந்து பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அதுவும் இங்கே இருக்கிற பாதி பேர் இப்படி தான் வந்து பிரிக்கிறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், திமுக கூட கூட்டணியில் இத்தனை வருஷம் இருந்துட்டு ஒரே ஓவர் நைட்டில் விஜய் பக்கம் தாவிட்டாங்க. 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க, அப்படியே தாவி இப்போ வந்து திமுகவில் அவங்க விலகி நிற்கிறாங்க. ஸோ பொதுவாகவே காங்கிரஸ் என்ன தான் பண்ணணும்னு சொன்னால், இன்னொரு கட்சி முதுகு மேலே ஏறி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு இவங்களும் ஒத்து ஊதி அங்கே அவங்க பதவியில் இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. எங்களுக்கு சசி தரூர் மேலே பயங்கர மதிப்பு மரியாதைலாம் இருக்குது. ஆனால் அவரும் இந்த மாதிரியான காங்கிரஸ் ஓட தரப்பு மாதிரியே அவரும் பேசும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் அண்ணாமலை அவர்களை சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், காங்கிரஸ் வந்து ஒரு பச்சோந்தியை விட வேகமாக கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ரொம்ப வைரல் ஆகிடுச்சு சமூக வலைதளம் ஃபுல்லாக. அண்ணாமலை அவர்கள் இந்த பேசின காங்கிரஸ் பச்சோந்தியை விட வேகமாக கலர் மாறிடுச்சுன்னு சொன்னது தான் வந்து பயங்கர வைரல். அது கூட என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், சசி தரூர் அவர்கள் அதை கோட் பண்ணி அவர் கெமலியான், அதாவது பச்சோந்திக்கு இங்கிலீஷில் கெமலியான் இருக்குது, ஸோ அவர் கெமலியான் சொல்கிறாரா தமிழியன்னு சொல்கிறாரான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது பெருசாக அது யாரும் பொருட்படுத்தலை. ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட்டாக அது இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது ரொம்ப பெரிய கண்டனத்துக்குரியதாக போய் அவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கணும். ஆனால் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, இல்லை அவர் என்ன சொல்கிறது, அவர் இங்கிலீஷில் ஏதோ பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கூடுதல் தகவல் இந்த ஈவெண்ட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே தான், பட் அது என்ன நடந்துச்சுங்கிறதுக்காக சொன்னேன். நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். Which was parroting the DMK's language for last many years. One night they changed to Vijay. One night, overnight they changed. And even chameleon will not change the colors that fast. Overnight, within 24 hours they changed the colors. And now they want to sit separate from DMK. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போது வந்து எப்படி பிரிக்கிறாங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் நடந்தது. இந்த எஸ்ஐஆரில் வந்து எல்லா மாநிலங்கள் 5 மாநிலங்கள் எலெக்ஷனுக்கு போச்சு, 5 மாநிலங்கள்லையும் இந்த எஸ்ஐஆர் நடந்துச்சு. நான் வந்து 7 மாநிலங்களுடைய எஸ்ஐஆருக்கு நான் பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். அதனால் என்னால் கூடுதலாக உங்களுக்கு தகவல்கள் கொடுக்க முடியும் அப்படி சொல்கிறாரு. சொல்லும் போதே சசி தரூர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறாரு. அது 7 மாநிலத்துக்கு எஸ்ஐஆர் பொறுப்பாளர் அண்ணாமலை அவர்கள்ங்கிறது சசி தரூருக்கு தெரியல போல். அது சொல்லிட்டு சொல்கிறாரு, எங்கேயுமே ஒரே ஒரு சிட்டிசன் கூட வெளியே வந்து என்ன சொல்லலைன்னா என்னோட வாக்குரிமை வந்து எஸ்ஐஆர்னால பறி போயிருச்சுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு சசி தரூர் சொல்கிறார், இல்லை 34 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறார், 34 லட்சம்லாம் இல்லை, தமிழ்நாட்டிலலாம் 97 லட்சம் பேர் வந்து பேர் வெளியே போயிருக்குது. ஆனால் ஒருத்தர் கூட சொல்லலையே, நீங்கள் சும்மா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டை வெஸ்ட் பெங்கால் ட்ரிபியூனலில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்களே ஒழிய யாருமே சொல்லலாம். இதுக்கும் அகெயின்ஸ்டாக காங்கிரஸ் வந்து குரல் கொடுக்குது. காங்கிரஸ் குரல் கொடுக்கலாம். சசி தரூர் மாதிரி படித்தவர், யுனைடெட் நேஷன்ஸ்லாம் வந்து பணிபுரிஞ்சவர், நம்ம நாட்டோட பெருமையை உலகத்தில் பேசுகிறவர், அவர் வந்து காங்கிரஸோடைய பேர் காங்கிரஸ் மாதிரியே அவரும் வந்து அரசியல் பண்ணும்போது எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாரு. Shashi Tharoor ji, a kind of erudite person, well-learned person, a person who has served in United Nations, a person who has always kept India's pride and prestige very high. But when he also starts to speak the Congress party's language, that is where we always have a problem. And now just on the record of the SIR. அப்போது சசி தரூர் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை அண்ணாமலை நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், 34 லட்சம் பேர் வாக்குரிமை பறி போயிருக்குன்னு அப்பீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருத்தர் பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? 34 லட்சம் பேர் வெஸ்ட் பெங்காலில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் வந்து உண்மையான மனிதர்கள் அவங்க வந்து என்ன கிடையாதுன்னா, மொத்தம் 91 லட்சம் பேர் வெஸ்ட் பெங்காலில் வாக்குரிமை இழந்திருக்கிறாங்க. அதை எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 91 லட்சம் பேரில் 34 லட்சம் பேர் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அந்த 34 லட்சம் பேர் நிஜோ மனிதர்கள், அவங்களுக்கு வாக்கு பட்டியலேருந்து வெளியே போயிருக்கு. இனிமேல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்கு வாக்கு போடுற வாய்ப்பு போயிடுச்சு. இல்லை 30 லட்சம் பேர் பிஜேபி ஜெயிச்சது கரெக்டாக 30 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்குது. பாருங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறார்.
அதுக்கு அண்ணாமலை நான் வந்து இல்லை நீங்கள் வெஸ்ட் பெங்கால் பற்றி உங்களுக்கு தெரியாது. வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒருத்தருக்கு வாக்காளர் அட்டை கொடுக்குறதுக்கு ஃபார்ம் 6 அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்ம் 6 சகட்டு மேனிக்கு அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஆதார் கார்டு எடுக்கிறது, அந்த ஆதார் கார்டை வச்சு ரேஷன் கார்டு எடுக்கிறது, ரேஷன் கார்டு வச்சு ஃபார்ம் 6 போட்டு, ஃபார்ம் 6 போட்டு நீங்கள் ஓட்டர் ஐடி எடுத்துரு. இந்த மாதிரி கடந்த 10 ஆண்டுகள் 8 ஆண்டுகளில் வந்து இவ்வளோ லட்சம் வாக்காளர்கள் ஃபார்ம் 6 ஃபேக் ஃபார்ம் 6 வச்சு எடுத்துட்டாங்க. இதனால் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐஆர் ப்ராசஸ் தான் வந்து வெஸ்ட் பெங்காலில் நடந்துச்சு. அப்படி சுப்ரீம் கோர்ட் தலைமையில் நடந்த எஸ்ஐஆர் ப்ராசஸில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் 10 வருஷம் முன்னாடி வச்சிருக்கீங்க, சரி உங்கள் அப்பா அம்மா இங்கே தங்கியிருந்தாங்க, அவங்களுக்கு இங்கே இப்போ உங்களுக்கு 44 வயசுன்னு சொன்னால் நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர் வந்து 2006 நடந்திருக்குது. ஸோ அவங்களுக்கு இங்கே வாக்கு என்னன்னு சொல்லி அது நிறுவிங்கன்னு சொன்னால் அது பண்ண முடியல, அதனால் வந்து நீக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை விட்டுருங்களே, தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்களை வந்து 97 லட்சம் பேர் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டுச்சு, அதில் ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலையே. அது சசி தரூர் சொல்கிறார், ஆமாம் கேரளாவில் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் பிரச்சனை, அவரே ஒத்துக்கிறார். நம்ம சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்போ வெஸ்ட் பெங்கால் வந்து அது தனி கேஸு, சுப்ரீம் கோர்ட் தலைமையில் நடந்திருக்கு அந்த பிரச்சனை. நீங்கள் அதை போயிட்டு இப்படி மற்றதோட கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் என்னமோ சசி தரூர் வந்து பெரிய புத்திசாலி தான், அவர் என்னமோ சொல்லிட்டு போட்டோம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக தான் நியாயமான முறையில் தான் எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அது அப்படியே அது வந்து சீல்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதுவுமே திரும்ப பேச முடியல சசி தரூர் அவர்கள். அப்புறம் அந்த யார் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த மாடரேட்டர், ஸ்டூடெண்ட் மாடரேட்டர், அவங்க வந்து முதல்லையே கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் பயங்கர ஒரு இதாக போய்கிட்டு இருக்குது, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் அண்ணாமலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர் சொல்கிறார், முதல்ல வந்து நான் அதோடைய கருத்தை சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுங்கிறது ஒரு பிளாக் ஸ்வான் எலெக்ஷனு. இந்த பிளாக் ஸ்வான் எலெக்ஷன் யாரும் எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷன். ஒரு பெரிய ரப்சராக இருக்குது, பயங்கர ஒரு பிரளயமாக நடந்திருக்கு, ஒரு பெரிய ரகலையே நடந்திருக்கு. இது கண்டிப்பாக தேவை தான், ரொம்ப நல்லது தான். ஸோ ஏகப்பட்ட குளறுபடி தான் நடந்திருக்குது அப்படிலாம் சொல்லிவிட்டு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஒரு 5 வருஷம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இட் இஸ் எ குட் திங் டு ஹேப்பன், பட் வி டு நாட் நோ வெதர் இட் இஸ் ரைட் திங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதாவது இது வந்து நல்ல விஷயம் தான், நடந்தது நல்ல விஷயம் தான், ஆனால் சரியான விஷயமான்றதை நம்ம 5 வருஷம் கழித்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இதை பற்றி பேசணும்னு ஆசை. சரி, ரொம்ப போயிட்டே இருக்கும், முடிச்சும் போது வேணால் நான் பேசுகிறேன். இந்த பிளாக் ஸ்வான் எலெக்ஷன் அப்படின்னு நிறைய இடத்துல அண்ணாமலை சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு பார்க்கும்போது மேற்கத்திய நாடுகளில் வந்து ஒயிட் ஸ்வான் அப்படி தான் ஒன்று இருக்கும் போல், பிளாக் ஸ்வான் ஒன்று கிடையவே கிடையாது போல். இப்போ நம்ம நாட்டில் வந்து வெள்ளை யானைன்னு சொல்லுவோம், அந்த போல் இவங்க பிளாக் ஸ்வான் ஒன்று கிடையவே கிடையாது, ஒயிட் ஸ்வான் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 50-60 வருஷம் கழித்து ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியா போகும்போது அங்கே பிளாக் ஸ்வான் பார்த்துருக்குறாங்க. அப்புறம் தான் பார்த்தா ரொம்ப நம்ம நடக்கவே நடக்காது, பிளாக் ஸ்வான் ஒன்று உலகத்திலே இருக்கவே இருக்காது நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் நிஜமாலுமே உலகத்தில் அது நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பிளாக் ஸ்வான் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நடக்காதுன்னு நினைக்கிறது நடந்துருச்சுன்னா அதுக்கு பேர் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படிங்கிறாங்க. அதுபோல் விஜய் ஜெயிக்கிறதுக்கு அதுவும் இவ்வளோ ஓட்டு, இவ்வளோ 108 சீட்லாம் எடுத்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நினச்சிட்டு இருந்தோம், அப்போ அது நடந்துருச்சு. அதனால் இதுக்கு பேர் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டுங்கிற விளக்கம்லாம் அண்ணாமலை நான் சொல்லலை, நான் வந்து ஒரு ஆர்வத்தில் அதை பார்த்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் பற்றி சொல்கிறாரு. ஸோ இதோடு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது ஐடென்டிட்டி, இந்தியாவுக்குள்ளே ஒரு ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட் வரும்போது எப்படி நாடு ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்ட விஷயம். இந்த எஸ்ஐஆர் பற்றி பேசும்போது தேஜஸ்வி சூர்யா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நான் இதில் ஒன்றே ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, பங்களாதேஷிஸ் நிறைய பேர் வந்து வங்காளத்தில் ஓட்டர் ஐடி வாங்கியிருந்தாங்க, அவங்களெலாம் ஓட்டு போடணும்னு சசி தரூர் சொல்கிறாரா. அதனால் வந்து பெங்காலில் நடந்தது சரியான விஷயம் தான் நடந்திருக்குது, அதையும் இது நீங்கள் மற்றதையும் முடிச்சு போடக்கூடாது. அதனால் கரெக்டாக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடத்தி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிருக்கிறோம், கரெக்டாக எல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். இதே விஷயம் தான் அண்ணாமலை இன்னொன்று சொல்ல வந்தார். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் இதாக சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஃபார்ம் 6 ஃபேக் ஃபார்ம் 6 கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னு அவருக்கு வந்து ஆதங்கம் போல் தேஜஸ்விக்கு. அவர் ஓப்பனாக வந்து பங்களாதேஷிஸ்க்கே வெளிநாட்டுக்காரங்களுக்கே ஓட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உடச்சி பேசினார். இதோட இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் முடிஞ்சது. ஸோ ரெண்டாவது செக்மெண்ட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த அர்பன் கவர்னன்ஸ் பற்றி பேசணும்னு ஆசை. ஏன்னா நீங்கள் 3 பேர் அர்பன் கவர்னன்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கிறீங்க. அப்போது சிட்டி இருக்குது, அர்பன் ஏரியாஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி கவர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கையில் ஒரு மேஜிக் வாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும்னு சொன்னால், இந்த அர்பன் கவர்னன்ஸை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் சொல்கிறாரு, நான் வந்து பெங்களூரு போன்ற ஒரு முக்கியமான சிட்டியில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் என்கிட்ட வந்து கையில் கிடைச்சதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னா, இந்த லோக்கல் பாடியோட பவரை வந்து ஜாஸ்தி பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இப்போ மேயர் இருக்கிறாங்க, லோக்கல் பாடி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பவரே கிடையாது, அவங்களுக்கு போதுமான ஃபினான்ஷியல் பவர் கிடையாது, பொலிட்டிக்கல் பவர் கிடையாது. அதை ஜாஸ்தி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் டோக்கியோ போயிருந்தேன். ஒரு 15 நாள் அர்பன் படிப்பு பற்றி படிக்கிறதுக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஃபெலோஷிப் மாதிரி டோக்கியோ போயிருந்தேன்.
அங்கே இருக்கக்கூடிய ஒசாக்கான்னு ஒரு சிட்டி இருக்குது. நான் வந்து பெங்களூரு சிட்டிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ இந்த ஒசாக்கா சிட்டிக்கும் பெங்களூரு சிட்டிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடலாம், இந்த 2 சிட்டியும் சிஸ்டர் சிட்டிஸ் மாதிரி பண்ணி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கலான்னு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பிளான் பண்ணோம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, அந்த ஒசாக்காக்காரங்க பெங்களூர் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா, இங்கே பெங்களூரில் யார்கிட்ட பேசணும், யார் வந்து இங்கே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், மேயரா இல்லை சிஎம்மா, இப்படி குழப்பம் வருது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பவரே இல்லை அப்படிங்கிறாரு. இது சொல்லும்போது சசி தரூர் அப்படியே ஹானஸ்ட்டாக ஷாக் ஆகிறார். ஆமாம் ஆமாம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சூப்பரான பாயிண்ட்டுங்க சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாரு மேடையிலேயே. There was a suggestion that came that Bengaluru and Osaka must come up with a sister city agreement. The consequential question was, now who should the mayor of Osaka talk to in Bangalore? Very good point. Now, அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இங்கே சிட்டிக்கு வந்து மதிப்பே இல்லை, இங்கே சிட்டியில் இருக்க கவர்னிங் பாடிக்கு மதிப்பே இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை, மக்கள் கேள்வி கேட்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குது. இதை சரி பண்ணுறது தான் வந்து என்னுடைய மேஜிக் வாண்டுன்னு சொல்கிறார். அப்போது சசி தரூர் சொல்கிறாரு, எனக்கும் தெரிஞ்சு சொல்கிறது அப்படியே நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி லோக்கல் பாடிக்கு பவர் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்லே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பில்லு வந்து நடைமுறை ஆயிடுச்சுன்னா இவர் சொன்னது நடக்கிறதுக்கான கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் லோக்கல் பாடிக்கெலாம் பவர் இருக்கணும். இப்போ ஒரு ஜப்பான் சொன்னாலும் அந்த மாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கெல்லாம் வந்து என்ன பவர்னா, இப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு நிறுவனம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் சைனாவில் இருக்க ஒரு சிட்டியில் போயிட்டு ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அந்த சிட்டியோட மேயர் வந்து என்ன பண்ண முடியும்னா, அவரே தனிநபராக அந்த தொழில் நிறுவனத்துக்கு இடம் ஒதுக்க முடியும், அந்த தொழில் நிறுவனத்துக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியும், அந்த தொழில் நிறுவனத்துக்கு ரோடு போட்டு கொடுக்க முடியும், எவ்வளோ பேர் வேலைக்கு இருக்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே அந்த மேயரால் அந்த தொழில் நிறுவனத்தை அந்த சிட்டியில் எல்லாமே டெவலப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர், எக்ஸ்ட்ரீம் பவர் இருக்குது சைனாவில் இருக்க ஒரு சிட்டிக்கு. நம்ம ஊரில் ஒரு சிட்டிக்கு ஒரு தொழில் நிறுவனம் வந்துச்சுன்னு சொன்னால் யாரை பார்க்கணும், என்ன பார்க்கணும், எல்லா இடத்துலையும் பவர்லாம் பிச்சு பிச்சு இருக்கும். அதனால் வந்து லோக்கல் பாடிக்கு உண்டான பவர் இருக்கணும். தேஜி சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கிறேன். நானும் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், லோக்கல் பாடிக்கு பவர் கொண்டு வர்றது தான் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறார். தேஜ் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சிட்டி டெவலப் பண்ணும், ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்கிடெக்ட்லாம் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் பார்லிமெண்ட்லேயே ஒரு கேள்வி கேட்டேன், நம்ம நாட்டில் இருக்க எல்லா முனிசிபல் பாடிஸ்க்கும் இல்லை லோக்கல் அர்பன் பாடிஸ்க்கும் இந்த மாதிரியான பிளானிங் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ பேருக்கு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்க பாடிஸ்க்கு மட்டும்தான் அந்த இன்ஜினியர்ஸே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தகுதியான தேவையான எக்ஸ்பர்ட்ஸே இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு அர்பன் பாடியை நீங்கள் எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கவலை. இது சரி பண்ணாலே சிட்டியை சரி பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து பெங்களூர் மாதிரியான ஒரு சிட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க, இல்லை 1 கோடிக்கு பேருக்கு மேலே. இவரோட பாராளுமன்ற தொகுதி 30 லட்சம், மொத்த பெங்களூர் வந்து 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த 1 கோடி பேரை மேனேஜ் பண்ணுறது 2 பியூரோக்ராட்ஸ் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2 பேர் அவங்களுடைய அர்பன் கவர்னன்ஸ் பற்றி சொன்னாங்க. அண்ணாமலை அண்ணன் கிட்ட பேசும்போது அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு சொன்னால், இதை பாருங்கள், ஒரு கடந்த காலம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க வெள்ளத்தை வந்து கருணாநிதி அவர்கள் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு பார்வையிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை ஸ்டாலின் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு பார்வையிட்டு இருப்பார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வேட்டியை மடித்து கட்டிட்டு பார்வையிட்டு இருப்பார். 3 தலைமுறையாக இவங்க வந்து அந்த வெள்ளத்தை எப்படி பார்வையிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நேற்று பார்த்தேன், விஜய் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு பதவி இருக்கிறாரு. அவர் எப்படி வெள்ளத்தில் வந்து எப்படி பார்வையிட போகிறாருன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. வேஷ்டி இருந்தால் மடிச்சு கட்டிடலாம், இது எப்படி அவர் பார்வையிட போகிறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. ஒரே சிரிப்பு. இவர் சசி தரூருக்குலாம் நல்லா சிரிப்புன்னு வச்சுக்கோங்களேன். Samyukta, I think Chennai is your city. You must have seen this very famous photograph of M. Karnanidhi ji in 1970s wading in a knee-deep water, his waist up to his knee. Then in 2000, we saw Mr. Stalin again wading in the water. Then Udayanidhi Stalin. Three people in one family in 40 years, 3 generations wading. Now yesterday, Mr. Vijay took oath in a suit. I'm wondering how is he going to wade water next year. But to put things in perspective. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ இவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க 2 பேர் வந்து ரொம்ப புத்திசாலியான ரொம்ப ஃபீல்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது போல் என்ன பண்ணுற சொல்கிறாங்க, லோக்கல் அர்பன் பாடிஸ் இது பண்ணணும், பவர் கொடுக்கணும்லாம் சொல்கிறாங்க. அவங்க பண்ணட்டும், ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் வந்தாங்கன்னா தான் நல்லபடியாக நடக்கும். அது லாங் ஷாட்டு. என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை, இப்போ மேயர் இருக்கிறார், மேயர்லாம் டேரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னாள் மேயராக இருந்தவர். அவங்க வந்து புத்திசாலியாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மேயர் போன்ற பதவிகள்லாம் ரொம்ப மட்டமான தகுதி இல்லாத டம்பான ஆளுங்களாக இவங்க அமர்த்திடுவாங்க. ஏன்னா நீங்கள் சுற்றி ஃபுல்லாக கொஞ்சம் மூளை கம்மியாக இருக்கிற ஆளாக வச்சிங்கன்னா தான் நீங்கள் புத்திசாலியை தெரிவிங்க. அப்போது உதயநிதி ஸ்டாலினை புத்திசாலியாக காமிக்கணும்னு என்ன பண்ணணும், சுற்றி இருக்கிறவங்களை ஃபுல்லாக கொஞ்சம் நீங்கள் டம்பான ஆளாக, அதாவது டம்முன்றது வந்து கொஞ்சம் மடத்தனமான ஆள், மடத்தனம்னு சொல்லக்கூடாது, சுவாமி சரணம்,
கொஞ்சம் சுமாரான ஆளுங்களாக நீங்கள் வந்து அமர்த்தினா தான் உதயநிதி ஸ்டாலின் புத்திசாலித்தனமாக தெரிவார். அதனால் அப்படி பண்ணுறாங்க. இது அரசியல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது வந்து ஃபீல்டில் உள்ள பிரச்சனை அவர் சொல்கிறார். அவங்க டெக்னிக்கலாக தியரட்டிக்கலாக சொல்கிறாங்க. இவர் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துட்டுருக்கு, அரசியல் கட்சிகள் இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை மாற்றுறது கஷ்டம். அதனால தான் இப்படி வந்து மேனேஜ்மெண்ட்டில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு வந்து தேஜஸ்வி சொல்கிறார், ஆமாம் அண்ணாமலை நான் சொல்கிறது அப்படியே கரெக்டு. ஏன்னா கர்நாடகாவில் பெங்களூரோட ஜிடிபி வந்து 60%. மொத்த கர்நாடகா ஜிடிபியில் 60% பெங்களூரோட ஜிடிபி. அப்போ 60% எக்கனாமியை சிஎம் எப்படி மேயர்கிட்ட பவர் கொடுப்பாரு? அப்போ அந்த ஃபுல் பவர் என்கிட்ட தான் இருக்கணும்னு நினைப்பார் சிஎம். அதனால் மேயரோட வேலைகள்லாம் சிஎம் தான் பண்ணுறாரு. ஏன்னா அவரால் வந்து அவ்வளோ பெரிய பவரை கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு கிடையாது. அப்போ சிஎம் மேயரோட வேலை பார்க்குறாரு. டெபுட்டி சிஎம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலரோட வேலையை பார்க்குறாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அண்ணாமலை நான் சொல்கிறது 100க்கு 100 நிஜம். இப்போது அண்ணாமலை நான் கிட்ட நான் நிறைய பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, திருப்பூர் இருக்குது, சேலம் இருக்குது, இப்படி நிறைய இடங்கள் வந்து பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னார். என்கிட்ட நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு, எனக்கு நிறைய எஜுகேட் பண்ணியிருக்காருலாம் சொல்லி சொல்கிறார். ஓப்பனாக மேடிலே சொல்லிட்டு நான் பார்த்தா கர்நாடகாவில் வந்து 60% பெங்களூரில் இருக்குது. ஸோ மற்ற கர்நாடகாவில் ஏகப்பட்ட பகுதிகள் இருக்குது. பாம்பே கர்நாடகா இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சவுத் இருக்குது, அதெல்லாம் டெவலப் பண்ணுறது விட்டு சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இங்கே இவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்கேயே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது. அதனால தான் அர்பன் கவர்னன்ஸ் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்பன் கவர்னன்ஸ் டாப்பிக்கை அதோட முடிக்கிறாங்க. அண்ணாமலை நான் வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மதுரை மாதிரி சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துலேருந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஆனால் இப்போ வந்து டெர்ட்டியஸ்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியான்னு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா 40 சிட்டி லிஸ்ட்டில் மதுரை 40வது இடத்துல இருக்குது. அப்போ எவ்வளோ மோசமாக கவர்ன் பண்ணப்பட்டிருக்குன்றது பாருங்கள். அதே போல் இப்போ தமிழ்நாடுலாம் பார்த்தோம்னா 60% அர்பன் ஆகிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து அர்பன் கவர்னன்ஸை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம் அப்படிங்கிற பாயிண்ட்டும் சேர்த்து சொன்னால் அப்படி. ஸோ இதெல்லாம் தான் ஆல் டுகெதர் இந்த ரெண்டாவது பார்ட். முதல்ல ஐடென்டிட்டி, ரெண்டாவது க்ரோத், இதை பற்றி அதாவது அர்பன் கவர்னன்ஸ் பற்றி இவங்க 3 பேர் பேசின டிஸ்கஷன். மூணாவதாக வந்து அந்த ஸ்டூடெண்ட் மாடரேட்டர் கேட்டது வந்து ஃப்ரீ பீஸ் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இவ்வளோ கொடுக்குறேன், அவ்வளோ கொடுக்குறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சஸ்டைனபிளா? இது எப்படி பண்ணுறது? இது எப்படி போய்கிட்டே இருக்குது? இது தடுக்கிறதுக்கு என்ன வழி? என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அண்ணாமலை என்ன கேட்குறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தான் வந்து ஃபுல் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்கிறது எக்ஸ்ட்ரீமாக ஜாஸ்தி. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களோட தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமான கடன் சுமை இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது. 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. ஒரு ரேஷன் கார்டு மேலே 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இது எந்த மாநிலத்திலையுமே கிடையாது. எங்களோட தமிழ்நாட்டோட எலக்ட்ரிசிட்டி போர்டோட நஷ்டமே 1 லட்சம் கோடியை தாண்டி. 1 லட்சம் கோடி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்குன்னு 5-10 வருஷம் சரி பண்ணால் கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி நாடு முன்னேறும்? நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டை 1 லட்சம் கோடி நஷ்டத்தில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் டேட்டா சென்டரை வந்து இங்கே சப்போர்ட் பண்ண முடியும்? எப்படி டேட்டா சென்டர் வைக்கணுன்றவங்களாம் தமிழ்நாட்டுக்கு எப்படி வருவாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடோட எலக்ட்ரிசிட்டி போர்டு 1 லட்சம் கோடி கடன் இருக்குது. அப்போ நான் எப்படி நம்பி வருவேன்? அப்போ எப்படி நிறுவனங்கள்லாம் வரும்? அப்போ வளர்ச்சிக்கே பெரிய பாதிப்பாக இருக்கு இல்லையா? அப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போது விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராருன்னா, அவர் விஜய் பிளாக் சாணி வந்துட்டுன்னு சொல்லும் போதே சொல்லிட்டாரு. எனக்கு இப்போ தான் அது கரெக்டாக மேட்ச் ஆகுது, அதனால் சொல்கிறேன். ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவருக்கு எல்லாம் திரை கவர்ச்சி எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் 2500 ரூபா மாதம் கொடுக்குறேன், நான் பட்டு புடவை கொடுக்குறேன், நான் எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு நான் ஃப்ரீயாக தரேன், உங்களோட கடனெல்லாம் நான் ரத்து பண்ணுறேன், இப்படி அடித்து இவ்வளோ தூரம் விட்டுட்டு தான் அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு மட்டுமே 93,000 கோடி தேவை வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 93,000 கோடினா நீங்கள் 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடிக்கு மேலே. அது எவ்வளோன்னா ஒரு வருஷத்தோடைய தமிழ்நாடோட பட்ஜெட். அப்போ கிட்டத்தட்ட பட்ஜெட்லேருந்து 20% தூக்கி நீங்கள் வருஷம் இந்த மாதிரி இலவசமாக கொடுத்தீங்கன்னா எப்படி சஸ்டைனபிள்? இது எப்படி கரை சேர முடியும்? ரொம்ப மோசமான நிலையில் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதுக்கு நான் வந்து எனக்கு பதிலெலாம் கிடையாது. எப்படி தடுக்க முடியும் தான் பதிலெலாம் எனக்கு கிடையாது. நம்ம கடவுளை வேண்டிக்க வேண்டிதான். இதுக்கு ஒரே பதில், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். இன்றைக்கி சூழ்நிலையில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து போல்ட்னஸ் தான் ரொம்ப அத்தியாவசிய தேவை. எல்லாரும் சொல்கிறாங்கன்றக்கா நம்மளும் சொல்லிகிட்டே போகக்கூடாது. நம்ம வந்து வி ஷுட் பைட் த புல்லெட்டு. எப்போ நம்ம பண்ணுறோமோ அதுக்கப்புறம் வந்து மக்கள் ஆதரிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த விஜய் ஜெயிச்சதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 234 தொகுதியில் ஒரு கிட்டத்தட்ட 200 தொகுதியாவது விஜய் என்ன பண்ணலன்னு சொன்னால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. அது ஒரு நல்ல விஷயம் இந்த எலெக்ஷனில். அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட 2000 வாங்குறாங்க, இவங்ககிட்ட 3000 வாங்குறாங்க, வாங்கிட்டு விஜய் ஓட்டு போட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு கட்சிக்கு என்ன தோணும், ஏன்டா என்கிட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டால் அடுத்த வாட்டி என் காசு கொடுக்க வேணாமோங்கிற மாதிரியான சிந்தனை வரும். அப்போ ஒரு தடவை பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணணும்னு சொன்னால், இது மாதிரி இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிரூபித்து காமிச்சிட்டிங்கன்னா, போல்டாக புல்லட்டை பைட் பண்ணி நீங்கள் ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்லிட்டு அவரோட சொல்யூஷன் முடிச்சிடறாரு. அதுக்கப்புறமா சசி தரூர் சொல்கிறாரு, தமிழ்நாடு அளவுக்குலாம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து இது கிடையாது. கேரளா ரொம்ப மோசமான, எங்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறதுக்கே எங்கள்கிட்ட காசு கிடையாது. நாங்கள் எங்கே இந்த மாதிரிலாம் ஃப்ரீ கல்ச்சருக்குலாம் நாங்கள் எங்கே போகிறது, நாங்களே ரொம்ப போர் நாடு,
ஒரு ஸ்டேட்டு. இன்ஃபேக்ட் கேரளா ஒரு தனி நாடாக இருந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் இன்சால்வெண்ட்டே ஆகிடுப்போம். ஏதோ இந்தியாவோட பகுதியாக இருக்கிறதுனால, இந்தியா சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்கள் ஸ்டேட்டே வந்து ஓடுது. அதனால் எங்களுக்கு அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப க்ரியேட்டிவாலாம் வந்து பணம் கொடுப்பாங்க. நான் கேள்விப்பட்டது வந்து ஒரு கேண்டிடேட்லாம் வந்து பணத்தை 2ஆக வெட்டி கொடுத்துட்டு நான் ஜெயிச்சதுக்கப்புறம் மீதி பாதி தரேன்னா சொல்லி அவர் ஜெயிக்கவும் செஞ்சுட்டாரு. அண்ணாமலைக்கெலாம் அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். And the Tamil Nadu game is quite creative. I heard about one by-election where the candidate actually distributed substantial sums of money by cutting currency notes in half and said, I'll give you the other half when I win. And he won. So it works. You know that story, Annamalai. So, I mean, this is Tamil Nadu, but Kerala is a bit different. I will say, however. So, என்னெல்லாம் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாடு சம்மந்தமே இல்லை. ஆனால் இது நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் ஜுடிஷியரி ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். நீதித்துறை வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது. நீதித்துறை ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது இது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன். அவரோட சொல்யூஷன் சொல்கிறார். அப்புறம் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வராரு. அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போது அவர் சொன்ன மாதிரி இந்த ஜுடிஷியரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறது முக்கியம். பாக்கி 2 பேருமே எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ரூல்ஸ் கொண்டு வரலாம். என்ன ஏற்கனவே இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற செலவுகள் பண்ணுறீங்க, அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஆய்வு முடிவுகள் வருது. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து பண்ணுற செலவில் இத்தனை % நீங்கள் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறது மூலமாக இது கட்டுப்படுத்தப்படலாம்னு சொல்லி தேஜஸ்வி சொல்கிறார். இதில் நான் என்னோட விளக்கம் நான் கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து 2 செலவுகள் சொல்கிறோம். அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு லேமனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இப்போ நம்ம கடன் வாங்கலாம். எது கடன் வாங்கினா, வீடு கட்டுறது கடன் வாங்கலாம், வண்டி வாங்குறது கடன் வாங்கலாம். ஆனால் அன்றாட தேவைக்கு டே டு டேக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா ரொம்ப மோசமான செலவுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கடன் வாங்குங்க, செலவு பண்ணுங்கள். ஆனால் எதுக்காக பண்ணுங்கன்னு சொன்னால், அதுலேருந்து உங்களுக்கு நாளைக்கு பலன் தரக்கூடிய ரோடு போடுறது, காலேஜ் கட்டுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவோ நாளைக்கு அதுலேருந்து உங்களுக்கு லாபம் வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா கடன் வாங்குங்கிறது இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்கிரமாக சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னால் அதுதான். இது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நடக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு 50 வருஷத்துக்குலாம் கடன் கொடுக்குறாங்க. அதில் என்ன ஒரு ரூல் வைக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கடனில் நீங்கள் 50% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பயன்படுத்தணும். அப்படி பண்ணும்போது ஓகேங்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொல்யூஷன் சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தேஜ் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதோ ட்ரை பண்ணணும்னா டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸும் ட்ரை பண்ணணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி பகிர்வு இருக்குல்லையே, அந்த நிதி பகிர்வையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்ட் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து இந்த ஊதாரித்தனமான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேஜ் அவர்கள் சொல்கிறார். இதுதான் வந்து அந்த 3வது பார்ட்டான ஃப்ரீபீஸ் பற்றின டிஸ்கஷன். ஸோ முதல்ல ஐடென்டிட்டி, அதுக்கப்புறமா அர்பன் கவர்னன்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ரீபீஸ். இதை பற்றி பேசி முடிச்சுட்டு அந்த டிஸ்கஷனை இதோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 45-50 நிமிஷம் வந்துருச்சு. ரொம்ப ஹை குவாலிட்டியாக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓப்பன் டு கொஸ்டின்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அண்ணாமலை அண்ணா வந்து பேசுனது கரெக்டு. அதாவது என்னென்னு சொன்னால், என்னதான் ஃப்ரீபீஸ்க்கு வந்து நீங்கள் ஒருத்தர் தப்பு ஜுடிஷியெல்லாம் சொன்னாலுமே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக தான் ஓட்டு போடுறாங்க. யார் ஃப்ரீபீ கொடுத்தோ அவங்க தான் ஓட்டு போடுறோன்னு கிடையாது. அவங்க கிட்ட நோ சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மக்கள் ஆசைப்படுறாங்கிறதுக்காக ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃப்ரீபீஸ் பற்றி தேசிய சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், இது ஒரு காம்படிட்டிவ் அரசியல். ஒருத்தர் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லும்போது நான் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தப்பிக்க முடியாது, ரிஸ்க் ஆகிடும். அப்போ அவர் 1000 கொடுத்தா நான் கட்டாயத்தின் அடிப்படையில் நான் 2000 கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறேன். ஏன்னா காம்படிட்டிவ் அரசியல்னு சொல்லிட்டு தேஜஸ்வி சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், ஆடியன்ஸில் இருந்து அவர் ஒரு ப்ராமினென்ட் பர்சன், அவர் யாருன்றது கரெக்டாக நான் ஸ்ட்ரைக் ஆகலை, நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். இல்லைன்னா பார்த்தவங்க வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லியிருப்பாரு. மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த கம்பல்ஷனால நீங்கள் ஃப்ரீபீ கொடுக்கணும் அவசியம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு அப்சர்வேஷன் மட்டும் வச்சுப்பார். கேள்வி கேட்டிருக்க மாட்டார். இது வந்து முதல் இது. 2வது ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாரு, டீலிமிட்டேஷன் ஒன்று வந்துட்டு இருக்கே, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். அது வந்து ரொம்ப பெரிய டாபிக். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 பெரிய டாபிக் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. கேள்வி பதில் ஒரு சின்ன கேள்வி கேட்டால் பரவாயில்ல, இவர் டீலிமிட்டேஷன் பற்றி கேட்ட உடனே 3 பேரும் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய செஷன் ஆகிடுச்சு. ஸோ டீலிமிட்டேஷன் பற்றி பேசும்போது சசி தரூர் என்ன சொன்னாருன்னு சொன்னால், டீலிமிட்டேஷன் வந்து இது, அதாவது அண்ணாமலை நான் ஃபஸ்ட் எடுத்து என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டிங்களா, நீங்கள் முதல்ல அதுக்கு விளக்கம் கொடுங்க. அண்ணாமலைனா சசி தரூர் பார்த்து சொல்லிடுவார். அதுக்கு சசி தரூர் சொல்லுவார், இல்லைப்பா நான் டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் வந்து 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதுக்காக அகேன்ஸ்டாக நாங்கள் ஓட்டு போடல. நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எங்களை ஏமாற்றி பெண்கள் மசோதாவை வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் கூட சேர்த்து பண்ணதுனால அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னால், டீலிமிட்டேஷன் நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொன்னால் அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதாவது நார்த்து வந்து நிறைய மக்கள் தொகை பெருகிருச்சு, சவுத்து வந்து மக்கள் தொகை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஓட்டுக்கு ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டுங்கிற அடிப்படையில் நீங்கள் லோக்சபா சீட்ஸை வந்து எம்பி சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்த் இந்தியாவுக்கு அதிக சீட்டும் சவுத் இந்தியாவுக்கு வந்து கம்மியான சீட்டுங்கிற மாதிரி ஆகிடும்.
அதனால் அந்த ரிஸ்க் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குது. எப்படி பண்ணாலும் நீங்கள் 850 எம்பிலாம் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா பாராளுமன்றத்தில் நீங்கள் டிஸ்கஷனே பண்ண முடியாது, கச்சன்னு ஆகிடும். இந்த மாதிரி பல காரணங்கள்னால நான் வந்து இதை பண்ணுறேன், இதை தடுக்கிறேன். இதை பற்றி நான் யோசனை பண்ணுவேன்னு சொல்கிறேன். என்னோட கருத்துன்னு சொல்லிட்டு நான் 3 காரணங்கள், 3 வழிமுறைகள் சொல்கிறேன். இந்த 3 வழிமுறைகள் ஏதாச்சும் ஒரு வழிமுறை நம்ம பின்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட 2 ஹவுஸ் இருக்குது, லோயர் ஹவுஸ் இருக்குது, அப்பர் ஹவுஸ் இருக்குது. லோயர் ஹவுஸ் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், மக்கள் தொகை அடிப்படையிலேயே நம்ம வந்து எம்பி சீட் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, நார்த் இந்தியாவுக்கு அதிகமான சீட்டு, சவுத் இந்தியா கம்மியான சீட்டுங்கிற மாதிரி வந்துடும். அப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அப்பர் ஹவுஸில் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு கொண்டு வந்துடும். அப்போ ஈக்குவல் ஆகிடும், அப்போ உங்களுக்கு பேலன்சிங் ஆகிடும். அப்படி பண்ணலாம். இது வந்து வெளிநாட்டில் உள்ள ஒரு முறை, அதை நம்ம வந்து கடைபிடிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் மூலமாக லோயர் ஹவுஸ் பாப்புலேஷனுக்கு மேட்சாக எம்பி சீட்ஸு, அப்பர் ஹவுஸில் ஒரு ஸ்டேட்டுக்கு 1, அதை குட்டி ஸ்டேட் இருந்தாலும் ஒரு ஓட்டு, பெரிய ஸ்டேட் இருந்தாலும் ஒரு ஓட்டு, எல்லா ஸ்டேட்டையும் நான் ஈக்குவலாக பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணுறது. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன பண்ணலான்னு சொன்னால், நீங்கள் ஸ்டேட்டே டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இருக்குது, அதுவே பண்ணக்கூடாது. என்னென்ன பாப்புலேஷன் அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்டேட்டை வச்சுப்போம். இதுதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மாயாவதி யூபியோட சிஎம் இருக்கும்போது யூபியை 4 ஸ்டேட்டாக ஆக்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க. அப்போ அது போல் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், யூபியை 4 ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா 2 ஸ்டேட், இந்த மாதிரி நீங்கள் வந்து பாப்புலேஷன் தகுந்தாப்பில் ஸ்டேட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாலும் உங்களுக்கு வந்து ஓவராலாக மேட்ச் ஆகிடும். இது ஒரு வழிமுறை அப்படின்றது 2வது ஆப்ஷன். அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஆப்ஷன் என்ன பண்ணலான்னு சொன்னால், யூரோப்பியன் யூனியன் அப்படி தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் வந்து நீங்கள் எம்பி சீட் கொடுக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் யூபிக்கு கச்சாம்சான்னு போய்டும்ல, இது ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாதுக்கா யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு அப்பர் லிமிட் வச்சுருப்பாங்க. அதிகம்னாலும் எவ்வளோ அதிகமாக போனாலும் அவங்களுக்கு இவ்வளோ தான், கீழேன்னு சொல்லிட்டு கீழே லோயர் லிமிட் வச்சுருப்பாங்க. எவ்வளோ குட்டி ஸ்டேட் இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் இவ்வளோ, அதுக்கு கம்மியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வச்சு கேப் பண்ணிவிடுவாங்க. அப்படி கேப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், யூரோப்பியன் யூனியன் மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணலாம். இந்த 3 வழிமுறை இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொன்னால், இப்போ மற்ற நாடுகள் எல்லாம் பெரிய மாநிலம் அதிகமாக பணம் கான்ட்ரிபியூட் பண்ணும் நாட்டுக்கு, சின்ன மாநிலம் கம்மியாக பணம் கான்ட்ரிபியூட் பண்ணும் நாட்டுக்கு. நம்ம நாட்டில் அதுவும் தலையில் இருக்குது. பெரிய மாநிலம் கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணும், சவுத்தில் இருக்க சின்ன மாநிலங்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ நீங்கள் அந்த பெருசு சிறுசுங்கிறதுலையும் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால், அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அதனால் இது பயங்கர காம்ப்ளெக்ஸு. இது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அசால்ட்டாக நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் இது நம்ம நாட்டோட தலைவியதையே மாற்றும். அதனால் நம்ம நிதானமாக நல்லா டிஸ்கஸ் பண்ணி பொறுமையாக தான் வந்து இதை முடிவெடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிப்பார். இந்த பதிலெலாம் சொல்லும் போது அண்ணாமலை நான் பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். ஒரு மாதிரி எந்திரிச்சு போகிற மாதிரி, ஏதாவது என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரியே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார். அவர் பேசி முடித்தோடனே அண்ணாமலை டக்குன்னு மைக்கை வாங்கிடுவார். மைக்கை வாங்கிட்டு சும்மா இப்படி பேசி 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 இன்னும் எத்தனை வருஷம் ஓட்ட போகிறீங்க, ஏற்கனவே 50 வருஷம் போயிடுச்சு. 1970களில் இருந்த மக்கள் தொகைக்கு நம்ம வந்து எம்பி வச்சுருந்தோம். இப்போ 2026, ஏற்கனவே 50 வருஷம் தள்ளி போட்டாச்சு. இன்னும் 20 வருஷம் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷனே வராது. இப்போயே வந்து எம்பி எல்லோரும் பேப்பர்லாம் பார்க்குறாங்க, நேரில் எம்பியை பார்க்குறதே அதிசயமாயிடுச்சு. 25 லட்சம் 30 லட்சம் ஆளுங்களுக்கு ஒரு எம்பின்னு சொன்னால் எப்படிங்க மக்கள் பார்க்க முடியும்? அது என்ன ஒரு டெமோக்ரஸி, என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், அவரால் என்ன வேலை பண்ண முடியும், மக்களால் என்ன கேள்வி கேட்க முடியும்? அதனால் எம்பி சீட்டை கூட்டியே ஆகணும். நீங்கள் சும்மா இப்படி என்ன சொல்கிறது, நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், சண்டை போடுறேன், டிபேட் பண்ணுறேன், என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் தீர்வே கிடைக்காது. நீங்கள் இப்போ சொன்னதுக்கே நார்த் இந்தியாவிலேருந்து வந்து எங்களுக்கு இவ்வளோ மக்கள் இருக்கும், ஒரு எனக்கு ஏன் ரெப்ரசன்டேஷன் ஒருத்தருக்கு ஒரு ரூபாய்னு சொன்னால் நார்த் இந்தியாவுக்கு அதிகமான எம்பி சீட் வரணும்னு தான் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ அட்லீஸ்ட் நம்ம சென்சஸ் எடுக்காமல் இருக்கோம். இப்போ பழைய சென்சஸ் படியே நம்ம மூவ் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் நீங்கள் இதை நிறைவேற்றினா தான் உண்டு. இதை நீங்கள் விட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு தீர்வே கிடைக்காம போயிடும். அப்போ இப்படி நம்ம 540 எப்படி உட்காந்துருக்க முடியும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ப்ராக்டிக்கலாக கோவமாக இப்படி தட்டி கழிச்சிட்டிங்களேடா நல்ல வாய்ப்பை, எப்படி பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் சொல்லியிருப்பார். பயங்கர லாஜிக்கலாகவும் சொல்லியிருப்பார். அப்போ அது ஒரு சசி தரூர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், அண்ணாமலை அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் வந்து இப்போ 500 பேரே எங்களால் பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ண முடியல, நீங்கள் 800 ஆக்கிட்டிங்கன்னா எப்படி அது சந்தக்கடை மாதிரி ஆகிடும். சைனாலலாம் வந்து எல்லாரும் 800 பேர் உட்காந்து சும்மா மேடையை மட்டும் தட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இந்தியாவோட பாராளுமன்றமும் சும்மா மேடையை தட்டிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்மளே அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 2026 27 சென்சஸ் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நார்த் இந்தியா ஸ்டேட்லாம் ஒத்துப்பாங்களா? மக்கள் தொகை இவ்வளோ பேர் இருக்காங்க தெரிஞ்சப்பறமா இவ்வளோ பேர் இருக்க எங்களுக்கு இவ்வளோ எம்பி சீட்டு தான், இவங்கெல்லாம் சின்ன நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வச்சு இவங்களுக்கு இவ்வளோ எம்பி சீட்டான்னு சொல்லி அவங்களாம் சண்டைக்கு வர மாட்டாங்களா? அங்கே அப்போல்லாம் நீங்கள் உங்கள் மூஞ்சி போய் எங்கே வச்சுப்பீங்க? அப்புறம் எப்படி இது சாத்தியமாகும்? இப்போ எல்லோரும் ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னால் யாருக்கும் அதிகம் வேணாம் அதிகம் கம்மி வேண்டாம், இருக்கிற சீட்டை அப்படியே என்ன பண்ணிடலான்னு சொன்னால் 50% இன்க்ரீஸ் ப்ரொபோஷனேட்டாக. இதே 543 அதே ப்ரொபோஷன் 850 கொண்டு போயிடுவோம். இப்போ நம்ம 40 இருந்துச்சா தமிழ்நாட்டுக்கு வந்து 59 ஆகும். அப்படியே இருக்கிறதுல அப்படியே பாதி ஜாஸ்தி பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துருக்காங்க. யாருக்குமே லாஸும் கிடையாது, யாருக்கும் கெயினும் கிடையாது இப்போ இருக்கிறது படி. இதை நீங்கள் ஒத்துக்காமல் சண்டை போட்டு இப்படி தள்ளி ஒப்பேத்தி கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் பாவம் இல்லையா? மக்களுக்கு அவங்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆர்கியூ பண்ணியிருப்பார். தேஜஸ்வரி கடைசியில் ஆர்கியூ பண்ணும்போது சொன்னால் அண்ணாமலை சொல்கிறது அப்படியே நான் ஏற்றுக்கிறேன்.
அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ உங்களோட பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதிகம் பேர் இருந்தால் என்ன பண்ண முடியாது, இப்போ ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்காக நீங்கள் 1971 நம்ம 55 கோடி பேர் தான் இருந்தோம். 55 கோடி பேருக்கு 540 பேர் ரெப்ரஸன்டேட்டிவ். இப்போ 140 கோடி பேர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதே மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்பார். அதுக்கு சசி தரூர் சொல்வார், அமெரிக்காலலாம் எப்படி தெரியுமா, 1925 எத்தனை பேர் இருந்தாங்களோ ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அதே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அவங்களோட மக்கள் தொகை 3 மடங்கு ஆயிடுச்சுங்கிறது. இந்தியாவிலையும் 3 மடங்கு ஆயிடுச்சு. 3 மடங்கு பாப்புலேஷன் கூடினப்புறமும் அதே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் என்ன வச்சு அமெரிக்கா பாராளுமன்றம் ஓடுதுன்னு சொல்லிட்டு சசி தரூர் சொல்லியிருப்பார். அதுக்கு தேஜஸ் சொல்லுவார், ஆனால் அதான் இப்போ ஒழுங்காக இல்லையே, அவங்க பாராளுமன்றம் கேவலமாக தானே இருக்குது, அதான் ஒர்க் ஆகலையே, இட் இஸ் நாட் ஒர்க்கிங்ல, அப்புறம் நீங்கள் அதை காப்பீடுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஒரு சிரிப்பலை அண்ணாமலைனால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ சிரிப்பார், ஏன்னா கரெக்டான ரிபட்டல்னு சொல்லிட்டு. 1971 population cannot cater to a democracy of 140 crore people in 2026. That is limited. The US House of Representatives, we are in the US, has remained at the same number of 435 since 1929. It is clearly Even not though working the US well. population has tripled. The US population has tripled since 1929, but because they recognize that you cannot have a debating chamber of 850. அவர் சொல்லிட்டு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்ன தீர்வு கொடுக்குறேன்னு சொன்னால், இப்போ தேஜஸ்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன தீர்வு கொடுக்குறேன்னு சொன்னால், நம்ம 1950 எல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் டிபேட்ஸ் நடக்கிறது 150 நாள் நடக்குமா, 150 நாள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 50-60 நாள் தான் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து சசி தரூர் ஆமாம் ஆமாம் மண்டையாட்டுவார். இவர் உடனே சொல்லுவார், அது ஏன் இப்படி கம்மியாக நடக்குதுன்னா, நீங்கள் பாராளுமன்றத்தை ஏங்கவே விட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் டிபேட் ஆர்குமெண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் காங்கிரஸ் பாராளுமன்றம் ஏங்கவே விட மாட்டேங்குதே, அதுதான் மெயின் ரீசன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் 850 பேர் மூவ் ஆகும்போது இந்த டிபேட்டிங் டேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அது பண்ணோன்னா நீங்கள் கவலைப்படுற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் எம்பி கிட்ட மக்கள் வந்து அக்கௌண்டபுளாக இருக்கும், மக்கள்கிட்ட எம்பிக்கள் வந்து அக்கௌண்டபுளாக இருக்கணும், ரீச்சபுளாக இருக்கணும். இப்போ நான் வந்து என்னோட தொகுதியில் 30 லட்சம் பேர் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், மக்களுக்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இதுக்கு சசி தரூர் ஒத்துக்கிறாரு, ஆமாம் ஆமாம் சரி கரெக்டு தான், நம்ம டிபேட்டிங் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒத்துக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக பேசிட்டு அந்த கொஸ்டின் இதோட போதுப்பா முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டிபேட்டே முடிச்சிடுறாங்க. கடைசியில் அவர் வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இதோட நம்ம டிஸ்கஸ் முடிஞ்சு, ஏன்னா இது பேசினா இன்னும் 4 மணி நேரம் கூட பேசலாம், ஏன்னா அவ்வளோ புத்திசாலிங்க, அவ்வளோ ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது முடிக்கிறதுக்காக ஒருத்தருக்கும் 15 செகண்ட் மட்டும் நான் தரேன். அந்த ஸ்டூடெண்ட் மாடரேட்டர் வந்து 15 செகண்ட்ஸ் நான் டைம் கேப் பண்ணுறேன், அதுக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது, 15 செகண்ட்ஸ் தான் பேசணும். அந்த 15 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டான்ஃபோர்டு கம்யூனிட்டிக்கு என்ன பேசணுமோ சொல்லிக்கோங்க, கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு சின்ன பசங்களை பேசுகிற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்கோம். அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, மேடையில் இருக்கவங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பு வரும். Each of you, very short, 15 seconds, I'm timing it, your short message to the Stanford community and to the folks who gathered here. Very short, 15 seconds, go. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், தேஜஸ்வி அவர்கள் சொல்லுவார், இந்த மாதிரி இன்னும் உங்கள் கட்சியில் இன்னொருத்தர் என்ன ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னால், நம்ம சீட்டை இந்த எம்பி சீட்டை வந்து ஜிஎஸ்டிபியோட லிங்க் பண்ணிடலாம், ஒரு ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபியோட லிங்க் பண்ணிடலாம். எவ்வளோ முட்டாள்தனமான சஜஷன் அது. ஒரு ஸ்டேட்டோட வருமானம் இந்த ஜிஎஸ்டிபிங்கிறது கூடும் குறையும், கூட்டினா உடனே சீட்டை கூட்டிடலாம், அப்புறம் ஒரு மழை பெய்யல குறைஞ்சிருச்சுன்னா குறைச்சிடலாம், இப்படி இல்லாமல் சஜஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அவ்வளோ முட்டாள்தனமாலாம் போய்கிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் கொடுத்துருக்கிற சஜஷன் இருக்கிற எம்பி தொகைகள் எம்பி நம்பர்ஸ் அப்படியே 50% ப்ரொபோஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு யாருக்கும் லாஸும் இல்லை கெயினும் இல்லை, 850 பேர் கொண்டதுனா அழகான ஒரு சொல்யூஷன், சூப்பரான ஒர்க்கிங் சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம். அதை நிறைவேற்றினோம்னாலே மக்களுக்கும் வந்து அதிகமான பிரதிநிதிகள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கஷன் முடிச்சிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி கோ அப்படின்னு சொன்னோன்னே 3 பேர் அவங்கவுங்க 15 செகண்ட் சொல்லணும். ஃபஸ்ட்டு சசி தரூர் அவர்கள் சொல்கிறாங்க, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்கவங்கலாம் ரொம்ப புத்திசாலிங்க, நீங்களாம் வந்து நிறைய எக்ஸ்போஷரோடு இருக்கீங்க, உலக நாடுகள் எக்ஸ்போஷர்லாம் இருக்குது, உங்களுடைய அறிவு வந்து எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்தியாவுக்கு வந்து எங்களை கைடு பண்ணுங்கள், உங்களோட ஐடியாஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்னுடைய உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய மெசேஜ்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிடுறாரு. அப்புறம் அண்ணாமலை நான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், போன வருஷம் வந்து ஸ்டான்ஃபோர்டில் 50 பேர் தான் இருந்தீங்க இந்த ஹாலில், குட்டி ஹாலில் நடந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ பெருசாக நீங்கள் ப்ரோக்ராம் நடத்திட்டீங்க, இவ்வளோ பெரிய ஹால் இவ்வளோ சூப்பராக நடத்திருக்கீங்க, அதுக்கு நான் உங்களை முதல்ல பாராட்டுறேன், ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்ககிட்ட இருக்கிற மெசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு வாங்க எல்லோரும், நீங்கள் எல்லாம் இந்தியா வாங்க, வந்தீங்கன்னாலும் வந்துட்டு கிராமங்களுக்கு போங்க, ஒரு 5-6 நாள் கிராமத்தில் இருங்க, அர்பனில் மட்டும் இருந்துட்டு போயிடாதீங்க, அப்படியே போயிடாதீங்க, வந்து 5 நாள் கிராமத்தில் இருங்க, இருந்துட்டு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், ஐடியாவே வச்சுக்காதீங்க, அதுக்கெல்லாம் வந்து இந்தியாவில் என்ன பண்ணுங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துங்க, உங்கள் ஐடியாவை வந்து ஆக்ஷனாக மாற்றுங்க, ஒரு சொல்யூஷன் கொடுங்க நாட்டுக்கு, வந்து கிராமங்களில் உங்களோட ஐடியாவுக்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவரோட மெசேஜ் முடிச்சிடார், வாழ்த்துக்கள்லாம் சொல்லி முடிச்சிடார். கடைசியில் தேஜஸ்வி அவர்கள் அவர் ஒரு 15 செகண்ட் பேசுகிறார்.
அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி அண்ணாமலை நான் சொன்னது தான், நீங்கள் இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாருன்னா, நானும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசராக இருந்திருக்கேன். அதனால் இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு இவ்வளோ பெரிய ஸ்கேலில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசர்கள் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் உங்கள் எல்லாத்துக்கு முதல்ல பெரிய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வாங்க, இந்தியாவுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக மட்டும் வராதீங்க, இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வாங்க, இந்தியாவில் உங்களோட ஐடியாஸை பில்டு பண்ணுங்கள். ஒரு பெரிய சேயிங் இருக்குது, இந்தியாவுக்கு பில்டு பண்ணிங்கன்னா உலகத்துக்கே பில்டு பண்ணுற மாதிரின்னு ஒரு சேயிங் இருக்குது. அதனால் அதுபடி இந்தியாவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி பில்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெசேஜ் முடிச்சிடறாரு. ஸோ இதோட அந்த ப்ரோக்ராம் மொத்த ப்ரோக்ராம் முடிஞ்சது. அப்புறம் அவங்களுக்கு வந்து மொமெண்டோலாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்புறம் டிஸ்கஷன் ஒருத்தர் அண்ணாமலை கூட ஒரு 10-50 பேர் அப்படின்னு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. 1.25 மணி நேரம் பயங்கர ஹெல்தி, டெமோக்ராட்டிக் அண்ட் ஹெல்தி பிரில்லியன்ட் டிஸ்கஷன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நானுமே இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது. நான் மேக்ஸிமம் எதுவுமே உள்ள எல்லாத்தையுமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பார்க்கணுன்னாலும் நான் வந்து என்ன பண்ணேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரிஜினல் வீடியோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். எனக்கு வந்து என்னென்னா என்னோட அப்சர்வேஷன், கமெண்ட்ஸ், ஒப்பீனியன் மட்டும் இந்த ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்லிட்டு அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காம பதிவு பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, அண்ணாமலை தான் இருக்கையிலே கம்மியாக பேசினார். இந்த 3 பேர் பேசினதுலேயே வந்து சசி தரூர் அதிகமாக பேசினார், தேசிய அவர்களும் ஈக்குவலாக பேசினார், அண்ணாமலை தான் இருக்கையிலே கம்மியாக பேசினார். ஆனால் அண்ணாமலை நான் பேசினது அதிகமாக வைரல் ஆச்சு. எனக்குமே பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இதில் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரல, ஐபிஎஸ்ஸாக இருந்தார், அது வேறு, அது பியூரோக்ரஸியாக இருந்தது. இவங்க 2 பேருமே மல்டிபிள் டைம் எம்பிஸ். ஸோ பாராளுமன்றத்தில் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அண்ணாமலை, தேசிய அவர்களும் சசி தரூர் அவர்களும் 2 பேரும் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி விளக்குறதுக்கு ஒரே டீமில் தான் போனாங்க. அதை வந்து சசி தரூர் அவர்களும் சொல்லியிருப்பார். சொல்லிவிட்டு நானும் தேசியம் ஒன்றா போயிருக்கோம், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிலாம் சொல்லி பேசியிருப்பார். இது நான் ஃபஸ்ட்டு எனக்கு பாராட்ட வேண்டியது சசி தரூரை பாராட்டணும். 2 இளம் தலைவர்களோடு சேர்ந்து, அதுவும் ஆப்போசிட் கட்சியில் இருக்கிற ஐடியாலஜிக்கல் இருக்கக்கூடிய 2 தலைவர்களோட இப்படி ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதே பயங்கர ஆரோக்கியமான விஷயம். அது வந்து முதல் விஷயம். அதனால் அவருக்கு பாராட்டு கொடுக்கணும். அவரும் அவ்வளோ அருமையாக பேசக்கூடியவர், அவருடைய எதிர்கருத்தையும் ஒத்துக்கக்கூடியவர். அஃப்கோர்ஸ் அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில மாற்றுக்கருத்துக்கள், நிறைய பெரிய பெரிய மாற்றுக்கருத்துக்கள் இருக்குது, அது ஒரு பக்கம். இது வந்து முதல் அப்சர்வேஷன், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். 2வது வந்து எனக்கு அப்சர்வ் பண்ணது, அண்ணாமலையனுக்கும் தேஜஸ்விக்கும் உள்ள ஒரு நட்பு அப்படி வெளியே தழும்புது, வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, அப்படி ஒரு புரிதல், அப்படி ஒரு நட்பு. தேசிய அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மேலே அப்படி ஒரு கௌரவமான பார்வை இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்தா அப்படியே தெரியுது. நான் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் பின்னாடி ப்ளே பண்ணுறேன். அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைய தலைவர்கள் 2 பேர் வந்து அவ்வளோ நட்போட, புரிதலோட, பரஸ்பர மரியாதையோடு இருக்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து 2வது அப்சர்வேஷன் எனக்கு அதிலிருந்து. 3வது, அண்ணாமலை அண்ணனோட ஸ்டைல் பார்க்கணும்னு சொன்னால், பர்டிகுலர்லி அண்ணாமலை ஆதரவாளர்களாக எனக்கு அண்ணாமலையோட ஸ்டைல் பார்க்கணும்னு சொன்னால், இவங்க 2 பேருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பயங்கர டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இவங்க 2 பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தியரிட்டிக்கல் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க ப்ராக்டிக்கலாக எம்பிஸாக இருக்கிறாங்க. பட் ஸ்டில் ஒரு திங்கர்ஸ், அதாவது ஃபீல்டை விட அதிகமாக வந்து அவங்களுக்கு இங்கே தான் வேலை பண்ணுறது ஜாஸ்தி பார்த்தாலே தெரியுது, பேசுகிறது பார்த்தாலே தெரியுது. அண்ணாமலை நான் பேசுகிறதுல என்ன எனக்கு ரொம்ப பட்டுதுன்னு சொன்னால், அவர் திங்கராகவும் இருக்கிறாரு, டூயராகவும் இருக்கிறார். களத்தில் அப்படி ஒரு அவரோட பேச்சில் வந்து அப்படி ஒரு களம் வந்து வெளிப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த மேயர் பற்றி அவங்க பேசிட்டு இருக்குது ஃபுல்லாக புக்கிஷாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது எப்படி நம்ம வந்து சட்டத்தை திருத்துறது, எப்படி வந்து மேலே அந்த மாதிரி டாப் வியூவாகவே தான் இருந்துச்சு. அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு சொன்னால், இந்த மேயர் விஷயம், அர்பன் கவர்னன்ஸ் பற்றி பேசும்போது, இந்த அரசியல்வாதிங்க வந்து கூமுட்டைங்களாக இவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல்டுக்கு போயிட்டு அது நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி அப்ரோச் வந்து அண்ணாமலை என்கிட்ட பார்க்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப ட்ராக் பண்ண விரும்பல. இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நீங்கள் உபயோகமாக இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் நீங்கள் மேமோவில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ஆவலாக இருக்கேன் படித்து பார்க்குறதுல. ஸோ மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.